Amazon affiliate link நம்ம வந்து Telegramல ஷேர் பண்ணலாமா, WhatsApp குரூப்ல ஷேர் பண்ணலாமா, Instaல டைரக்ட் மெசேஜ் இல்ல பிராட்காஸ்ட்ல ஷேர் பண்ணலாமா, அப்படி ஷேர் பண்ணா நம்மளோட அக்கவுண்ட்டை பிளாக் பண்ணிடுவாங்களா, நமக்கு கமிஷன் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் வந்து ப்ரீவியஸ் வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்காகவும் டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் குரூப்லாம் வச்சு நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். இப்போ டெலிகிராம் சேனல்லையோ வாட்ஸ்அப் குரூப் இல்ல வாட்ஸ்அப் சேனல்லையோ நீங்க வந்து அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு இம்பார்ட்டன்டான ஸ்டெப் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஒன்னு நீங்க அமேசான் அசோசியேட் ஐடி கிரியேட் பண்ணிருக்கணும். அமேசான் அசோசியேட் ப்ரோக்ராம்ல எப்படி ஜாயின் பண்ணணும், எந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணி ஒரு ஐடியை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சேனலில் ஒரு வீடியோவை ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், மேலேயும் பாப்பப் ஆகும். நீங்கள் அந்த வீடியோவை மறக்காமல் பார்த்து ஒரு அமேசான் அசோசியேட் ஐடியை ப்ராப்பராக கிரியேட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் அமேசான் அசோசியேட் ப்ரோக்ராமில் எப்படி ஜாயின் பண்ணணும், ஒரு ஐடி எப்படி கிரியேட் பண்ணணும், எந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும், ஒரு லிங்கை எப்படி அஃபிலியேட்டட் லிங்காக ஷேர் பண்ணணும் இப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்த்தோம். அந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, எப்படி வந்து அமேசான் அஃபிலியேட் லிங்கை நான் வந்து டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நானும் வந்து அமேசான் சப்போர்ட்டுக்கு ஒரு மெயில் போட்டிருந்தேன். என்னோட டெலிகிராம் சேனலில் அமேசான் அஃபிலியேட் லிங்க்ஸை ஷேர் பண்ண முடியுமா, அப்படி ஷேர் பண்ணால் எனக்கு கமிஷன் கிடைக்குமா, என்னோட அக்கௌண்ட் பிளாக் ஆகிடுமா அப்படின்னு நான் நிறைய கொஸ்டின்ஸை அமேசான் சப்போர்ட்டுக்கு மெயிலாக போட்டிருந்தேன். அந்த மெயிலுக்கு வந்து ரிப்ளைவை நான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டாக ப்ரொவைட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நார்மலாக அமேசான் அஃபிலியேட் லிங்க்ஸை எப்படி எல்லாரும் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அமேசான் அசோசியேட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஒரு ஐடி கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஐடி எந்த மெயில் ஐடி எந்த ஃபோன் நம்பரில் இருக்கோ அதுக்கு ரிலேட்டடான அமேசான் அக்கௌண்ட்குள்ளே போய்க்கோங்க. இப்போ அதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் டெலிகிராமில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா சைட் ஸ்ட்ரிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் 3 விதமாக நீங்கள் லிங்க்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து டெக்ஸ்ட் மூலியமாக கிரியேட் பண்ணிக்கலாம், இன்னொன்று இமேஜ் மூலியமாக கிரியேட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் வந்து டெக்ஸ்ட் ப்ளஸ் இமேஜ்னு இருக்கும். மேக்ஸிமம் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறவங்க எல்லாம் அந்த டெக்ஸ்ட் ப்ளஸ் இமேஜை சூஸ் பண்ணி அதை அப்படியே எடுத்து டெலிகிராம் சேனலில் அவங்க கிரியேட் பண்ணியிருக்க சேனலாக இருந்தாலும் சரி, அதாவது அவங்க கிரியேட் பண்ணியிருந்த ஒரு குரூப்பாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது அமேசான் டீல்ஸ் ரிலேட்டடான குரூப்ஸாக இருந்தாலும் சரி, அதில் அப்படியே ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அமேசான் அசோசியேட் ப்ரோக்ராம்லேருந்து அஃபிலியேட் லிங்க்கெல்லாம் எடுத்து நீங்கள் ஈஸியாக டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் குரூப் இதிலெல்லாம் ஷேர் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணி அவங்க ப்ராடக்ட் வாங்கினாங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்கள் அக்கௌண்ட்டு பிளாக் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எந்த விதமான கமிஷன்ஸும் இந்த அஃபிலியேட் மூலியமாக உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதுதான் எனக்கு அமேசான் சப்போர்ட்லேருந்து ரிப்ளை பண்ணியிருக்கவங்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவங்க ரிப்ளைலே நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஐ ரெக்ரெட் டு இன்ஃபார்ம் யூ தட் கமிஷன் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் த ப்ராடக்ட் லிங்க் which are shared through Telegram. இந்த மாதிரி கிளியராக நமக்கு அமேசான் சப்போர்ட்லேருந்து மெயில் வந்திருக்கு. ஸோ டெலிகிராம் சேனலில் நீங்கள் டேரெக்டாக அஃபிலியேட் லிங்க்ஸை ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் பிளாக் ஆகலை அப்படின்னாலும் உங்களுக்கு அதுலேருந்து எந்த ஒரு கமிஷனும் வராது. ஸோ உங்கள் டைம் தான் வேஸ்ட் ஆகும். இப்போ இதுக்கு என்ன தான் சொல்யூஷன்? என்கிட்ட டெலிகிராம் சேனலில் நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய காண்டாக்ட் இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு சிம்பிளாக ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் சூப்பராக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். இந்த ட்ரிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சின்னதாக ஒரே ஒரு ஸ்டெப் பண்ணால் போதும். உங்களோட அமேசான் அஃபிலியேட் லிங்க்ஸை நீங்கள் டேரெக்டாக டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் குரூப்லலாம் ஷேர் பண்ணி அதை கிளிக் பண்ணி வந்து வியூவர்ஸ் வந்து அமேசானுக்குள்ளே போனாங்க அப்படின்னா தான் அமேசானால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் நீங்கள் டெலிகிராம்லேருந்தும் வாட்ஸ்அப் குரூப்லேருந்து தான் இந்த டிராஃபிக்கை கொண்டு வரீங்க அப்படின்னு. இது இல்லாமல் நீங்கள் ஒரு பிளாக் பேஜ் கிரியேட் பண்ணி அதில் உங்களோட அஃபிலியேட் லிங்க்கை ப்ரொவைட் பண்ணி அந்த பிளாக் பேஜோட ஐடியா டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் குரூப்லாம் ப்ரொவைட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க கிளிக் பண்ணும்போது அவங்க பிளாக் பேஜ்குள்ளே தான் வருவாங்க. பிளாக் பேஜ்லேருந்து தான் அஃபிலியேட் லிங்க்குக்கு போவாங்க. ஸோ அமேசானுக்கும் வெப் பேஜ்லேருந்து தான் வராங்க, பிளாக் பேஜ்லேருந்து தான் வராங்க அப்படின்னு நோட்டிஃபை ஆகும். உங்களுக்கு கமிஷன்ஸும் வரும், உங்கள் அக்கௌண்ட்டும் பிளாக் ஆகாது. ஸோ இந்த ட்ரிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு சின்னதாக ஒரு பிளாக் பேஜ் இருந்தால் போதும். பிளாக் பேஜ் கிரியேட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. நம்ம நார்மலாக டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் கிரியேட் பண்ணுற மாதிரி ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். இதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. நிறைய பேர் வந்து பிளாக் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியாதனால தான் இந்த மாதிரி பிளாக் பேஜ் கிரியேட் பண்ணி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணாமல் இருக்காங்க. ஒரு ஃப்ரீ பிளாக் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது, எந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது, எப்படி வந்து பிளாக்கிங் பண்ணுறது அப்படின்னு ப்ரீவியஸாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே பாப்பப் ஆகும். அந்த வீடியோவை பார்த்து ஒரு பிளாக் பேஜ் நீங்கள் ப்ராப்பராக கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பிளாக் பேஜில் ஒரு பிளாக்ல எப்படி வந்து அஃபிலியேட் லிங்கை ப்ரொவைட் பண்ணுறது, அந்த பிளாக் பேஜோட லிங்கை எப்படி டெலிகிராம் சேனலுக்கு ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் உங்களோட பிளாக் பேஜில் வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. ஒரு ப்ராடக்ட்டை அமேசான்லேருந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூவை உங்களால் 2-3 லைனில் ப்ரொவைட் பண்ண முடிஞ்சால் ப்ரொவைட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பெரிய பிளாகாக எழுதி
அதோட எண்டில் நீங்கள் அஃபிலியேட்டட் லிங்கை பேஸ்ட் பண்ணலாம். அது டெக்ஸ்ட்டாகவும் ப்ளேஸ் பண்ணலாம், இல்லை இமேஜாகவும் ப்ளேஸ் பண்ணலாம், இல்லை டெக்ஸ்ட் ப்ளஸ் இமேஜாகவும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பிளாக் பற்றி ரிவ்யூ எழுதி அதில் அஃபிலியேட் லிங்கை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளாகோட லிங்கை எடுத்து நீங்கள் டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் குரூப் இதிலெல்லாம் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அதை அவங்க கிளிக் பண்ணுறது மூலியமாக இந்த பிளாகிங் பேஜுக்குள்ளே வருவாங்க. இந்த பிளாகிங் பேஜில் ரிவ்யூவை படிச்சுட்டு அவங்க அமேசான் அஃபிலியேட் லிங்கை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அது அஃபிலியேட் லிங்காக ஆக்ட் ஆகி உங்களோட அமேசானில் அவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அது உங்களுக்கு கமிஷனும் வரும். அட் த சேம் டைம் இந்த பிளாகிங் பேஜோட சைட்டை நீங்கள் வந்து அமேசான் சைட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இங்கேருந்து தான் நான் வந்து என்னோட வெப்பேஜ் மூலியமாக வந்து நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி அசோசியேட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி ஒரு ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதில் நீங்கள் இங்கே எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எத்தனை வாட்டி வேணாலும் உங்களோட வெப்பேஜை நீங்கள் மாற்றிக்கலாம், எத்தனை வெப்பேஜ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து இந்த வெப்பேஜ், இந்த பிளாக் பேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வெப்பேஜை நீங்கள் அதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வெப்பேஜில் பண்ணுற நீங்கள் பிளாகிங் எல்லாத்தையும் உங்களோட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் குரூப்லலாம் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த டிராஃபிக் நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்க வெப்பேஜ்லேருந்து தான் வருது அப்படின்னு தெரியும் போது உங்களோட அக்கௌண்ட் பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் டெலிகிராம் சேனலில் உங்களோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பண்ணலாம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து இன்னொரு நிறைய கமெண்ட் என்ன அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நான் எப்படி லிங்கை ஷேர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பயோவில் மட்டும்தான் நீங்கள் வந்து லிங்கை ஷேர் பண்ணணும். அது மூலியமாக வந்து லிங்கை கிளிக் பண்ணி அமேசானுக்கு போனால் மட்டும்தான் உங்களுக்கு கமிஷன் வரும். நீங்கள் வந்து டைரக்ட் மெசேஜில் வந்து ப்ராட்காஸ்ட்டில் வந்து ஷேர் பண்ணீங்க, அது மூலியமாக வந்து அமேசானுக்கு போணுச்சு அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் வராது. மேபி உங்களோட அக்கௌண்ட் லாக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஈஸியாக நீங்கள் டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் வச்சு நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். பட் இதுலேயும் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் உங்கள் அக்கௌண்ட் வந்து லாக் ஆகாமல் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு கமிஷனும் வரும். இப்போ அந்த ரூல்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரூல், ட்ரேட்மார்க் பாலிசி வயலேஷன். அமேசானுக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் பாலிசி இருக்குது. அது என்ன அப்படின்னா அமேசானோட லோகோவையோ அமேசானோட பேரையோ நீங்கள் டேரெக்டாக எந்த ஒரு குரூப், எந்த ஒரு சேனல்லையும் யூஸ் பண்ணியிருக்க கூடாது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்போட பேர் அமேசான் அஃபிஷியல் ஆஃபர், உங்களோட டெலிகிராம் சேனலோட பேரை வந்து நீங்கள் அமேசான் டீல்ஸ், இந்த மாதிரி டேரெக்டாக அமேசானோட பேரையோ அமேசானோட லோகோவையோ நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது அமேசான் ட்ராக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அமேசானோட பேரை நீங்கள் டேரெக்டாக எந்த ஒரு குரூப்லையும் எந்த ஒரு சேனல்லையும் யூஸ் பண்ணாமல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்னா டோன்ட் யூஸ் அமேசான் ரிவ்யூஸ். அமேசானில் ஒரு ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்க ரிவ்யூ எடுத்து நீங்கள் உங்கள் பிளாகில் கொடுத்துட்டு அதில் உங்களோட அஃபிலியேட் லிங்கை நீங்கள் ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா அமேசான் ஒரு வேளை அதை ட்ராக் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூணாவது ரூல், நீங்கள் எங்கெல்லாம் அஃபிலியேட் லிங்கை யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து இது ஒரு அஃபிலியேட் லிங்க், இது மூலியமாக எனக்கு கமிஷன் வருது அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நீங்கள் உங்களோட யூடியூப் சேனல் வீடியோவில் யூஸ் பண்ணாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் யூஸ் பண்ணாலும் சரி, எங்கே யூஸ் பண்ணாலுமே அதில் வந்து நீங்கள் இது ஒரு அஃபிலியேட் லிங்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். நீங்கள் உங்கள் பிளாக்ஸில் அஃபிலியேட் லிங்க்ஸை ப்ரொவைட் பண்ணாலும் அங்கேயுமே இது வந்து ஒரு அஃபிலியேட் லிங்க், அப்படி இல்லைன்னா #affiliate அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்கணும், அஃபிலியேட் லிங்க் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நாலாவது ரூல் என்ன அப்படின்னா இது அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நிறைய பேர் பண்ணுற தப்பு. டேரெக்டாக அஃபிலியேட் லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ இல்லை டேரெக்ட் மெசேஜ்லேயோ யாருக்கும் அனுப்பி நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி ஒரு ப்ராடக்டாக வாங்க வைக்காதீங்க. அப்படி அது டேரெக்டாக வந்த லிங்க் தான் அப்படின்னு அமேசான் ட்ராக் பண்ணாங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஞ்சாவது ரூல் என்ன அப்படின்னா நீங்கள் 18+ இல்லை வயலேஷனான கண்டென்ட் எதையும் ப்ரொவைட் பண்ணி அதில் உங்களோட அஃபிலியேட் லிங்கை ப்ரொவைட் பண்ணாதீங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம் வீடியோஸில் இருந்தாலும் சரி, உங்களோட வெப்பேஜ்லேயும் சரி, நீங்கள் எந்த வயலேஷன் 18+ கண்டென்ட்டையும் மென்ஷன் பண்ணி அதில் உங்களோட அஃபிலியேட் லிங்க்ஸை ப்ரொவைட் பண்ணாதீங்க. நீங்கள் அஃபிலியேட் லிங்க்ஸ் எந்த பேஜ்லேருந்து போதோ அந்த பேஜில் எந்த மாதிரியான கண்டென்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் அமேசான் ட்ராக் பண்ணுவாங்க. ஒருவேளை அது 18+ கண்டென்ட் இல்லை வந்து வயலேஷன் கண்டென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டையும் அவங்க வந்து பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆறாவது ரூல் என்ன அப்படின்னா அமேசான் அசோசியேட் ப்ரோக்ராம் கூட நம்ம எந்த மாதிரியான யூடியூப் சேனல், வெப் பேஜ், இல்லை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோமோ அதில் மட்டும்தான் நம்மளோட அஃபிலியேட் லிங்க்ஸை ஷேர் பண்ணணும். இப்போ தான் நீங்கள் புதுசாக ஒரு வெப் பேஜ் க்ரியேட் பண்ணுறீங்க, இல்லை இப்போ தான் புதுசாக ஒரு ஃபேஸ்புக் பேஜ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு அமேசான் அசோசியேட் கூட ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் வந்து அஃபிலியேட் லிங்க்ஸை ஷேர் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் வெப் பேஜையோ யூடியூப் சேனலையோ ஆட் பண்ணாமல் நீங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான வெப் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து
மல்டிபிள் டைம் இந்த அமேசான் அசோசியேட் ப்ரோக்ராம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ரொம்ப டிஃபிகல்ட்டான ரூல்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் நார்மலாக ப்ராப்பராக இந்த அஃபிலியேட் லிங்க்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். உங்களோட ஏர்னிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 டிப்ஸ் சொல்கிறேன், அதை வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த மாதிரியான நீஷில் ஒரு கான்டென்ட் ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடான அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை கொடுங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ட்ராவல் லாக் பண்ணுறீங்க, இல்லை ஃபுட் ரிவ்யூ பண்ணுறீங்க, இல்லை ஒரு டெக் ரிவ்யூ பண்ணுறீங்கன்னா அது ரிலேட்டடான ப்ராடக்ட்டை மட்டுமே நீங்கள் வந்து அஃபிலியேட் லிங்க்ஸை ப்ரொவைட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட நீஷ்க்கும் உங்களோட ஏரியாவுக்கும் நீங்கள் பண்ணுற கண்டென்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு அஃபிலியேட் லிங்க்ஸையோ ஒரு ப்ராடக்டையோ நீங்கள் கொடுக்கும் போது அதை மக்கள் வந்து பார்க்குறதுக்கோ வாங்குறதுக்கோ வந்து கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் எந்த மாதிரியான கான்டென்ட் ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடான லிங்க்ஸை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வாங்குவாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு யோகா சொல்லி தரீங்க அப்படின்னா அதுக்கு கீழே வந்து ஒரு யோகா மேட்டை மென்ஷன் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து அவங்க வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களோட கான்டென்ட்டுக்கு எந்த ப்ராடக்ட் வந்து செட் ஆகுமோ அதை வந்து நீங்கள் அஃபிலியேட் லிங்க்ஸாக ப்ரொவைட் பண்ணுங்கள். ரெண்டாவது டிப் வந்து ரொம்ப முக்கியமான டிப். இதை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சேல் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கீங்களோ, எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை ஒரு வீடியோவாவோ இல்லை ஒரு ஃபோட்டோவாவோ எடுத்து உங்களோட வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் கொடுங்க, இன்ஸ்டாகிராமில் கொடுங்க. அதில் அஃபிலியேட் லிங்க்ஸை ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனால உங்களோட ரிவ்யூ உண்மையாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஈஸியாக வந்து பீப்புள் வந்து வாங்குறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டையும் வாங்கி தான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்டை மேக்ஸிமம் ரிவ்யூ பண்ணி அதை சேல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த ரிவ்யூ நல்லா பிடிச்சிருக்கோ, உங்கள் நீஷுக்கு உங்கள் கான்டென்ட்டுக்கு எது வந்து கரெக்டாக இருக்கோ அது ரிலேட்டடான ப்ராடக்ட்டை மட்டுமே சேல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மூணாவது டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் அதில் தேவைப்படுற எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒரு பிளாக் பேஜ் கிரியேட் பண்ணுங்கள், அதில் வந்து பிளாக் பண்ணி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரொவைட் பண்ணுங்கள். ஒரு யூடியூப் சேனலில் சின்னதாக வீடியோ போடுங்க. ஒரு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு அதோட பயோவில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கொடுங்க. ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணி அதில் உங்களோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை ப்ரொவைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லாத்துலேயுமே அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை ப்ரொவைட் பண்ணுங்கள். எதுலேருந்து கிளிக் பண்ணி வாங்கினாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கமிஷன் இருக்கும். ஸோ எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணாலுமே உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் பெரிய ப்ரெசன்ஸ் இல்லை, பெரிய ஃபாலோவர்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு சேல்ஸ் வர்றது கஷ்டம். ஸோ மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை 500 ஃபாலோவர்ஸ் இந்த மாதிரி வச்சுருந்து அதுக்கப்புறம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட க்ரோத் நார்மலாக இருக்கும். அதுவுமே ரொம்ப ஹையாக இருக்காது. நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 6 மாதத்தில் 3 ப்ராடக்டை சேல் பண்ணாலே போதும், நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ ஸ்லோவாக தான் இருக்கும் உங்களோட க்ரோத். நீங்கள் கன்சிஸ்டன்சியாக நிறையா வந்து அஃபிலியேட் லிங்க்ஸை ஷேர் பண்ணி நிறைய கான்டென்ட் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏர்னிங்ஸ் வரும். பட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை மட்டுமே டிபெண்ட் பண்ணி எந்த ஒரு கான்டென்ட்டையும் கிரியேட் பண்ணாதீங்க, எந்த ஒரு இன்கமையும் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் கான்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கள், நிறைய ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணுங்கள், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வாங்க. உங்கள் ஃபேஸ்புக் பேஜில் நிறைய போஸ்டெல்லாம் போடுங்க. உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதில் சின்னதாக இந்த மாதிரி அஃபிலியேட் லிங்க்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி அதை ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமாக நீங்கள் வச்சுக்கோங்க. இதை மட்டுமே மெயினாக வச்சு நீங்கள் ஒரு பிளாக் பேஜ் ரன் பண்ணுறதோ இல்லை ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ரன் பண்ணுறதோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் சேல் வரல அப்படின்னா நீங்கள் வந்து சீக்கிரமே அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட கான்டென்ட்டை நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதில் அஃபிலியேட் லிங்க்ஸை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம்காக ஆட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா அமேசான் அசோசியேட் ப்ரோக்ராமில் எப்படி சைன் அப் பண்ணணுங்கிற வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு பிளாக் பேஜ் கிரியேட் பண்ணல அப்படின்னா அதுக்கான வீடியோவும் நான் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை, டேக் கேர் ஃப்ரம் மீ.